வணக்கங்க. இப்போ நம்ம அண்ணன் சிஎம் நான் முடிவு எடுத்திருக்கேன்னா, நீட்டு தேர்வு ரத்து. நெறையா பிள்ளைங்க செத்துருக்காங்க. ஏன்னா, எல்லார்கிட்டயும் பணம் காசு இல்லைங்களே. அதனால உண்மையிலுமே இது நம்ப இப்ப உதயநிதி ஸ்டாலின் சாரு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப எதிர்க்கட்சியா வேற ஆயிட்டாரு. அவங்க தான் முதல்ல அத சொன்னாங்க. அத ரத்து செஞ்சிருக்காங்களா? ரத்து செய்யல. 5 நாள் தான் ஆட்சியில உட்காந்து ஆகுது. எவ்வளோ நல்லது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 717 கடை. ஒருத்தவங்க எப்படி சொல்கிறேன், 40 வருஷமா அந்த கடை 40 வருஷமா அந்த கடை இருக்கான். போராடிக்கிட்டே இருக்கான். ஸ்கூல் பக்கத்தில் இருக்குதான். முடியல. இப்போ ரத்து. இதை விட ஒரு மக்களுக்கு என்னங்க வேணும்? முடிஞ்ச வரைக்கும் எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒன்று தாங்க வேணும். இந்த ஒயின்ஸ் கடை, இந்த போதை, கஞ்சா இது மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா எங்களுக்கு அதுவே போதுங்க. எங்களுக்கு மாத காசு வேணாம், எதுவுமே எங்களுக்கு ஃப்ரீயே வேணாங்க. ஏன்னா நாங்கள் உழைச்சி சாப்பிட்டுக்கிறோங்க. சரிங்களா? எங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினச்சா சுத்தமாக 400 கடைக்கு மேலே இருக்குங்களா. அந்த 400 கடையும் காலி ஆகிடுச்சிங்கன்னா எங்களோட லைஃபே சொர்க்கமாகிடுங்க. உண்மையிலுமே சிஎம் சார் ரொம்ப எங்கள் அண்ணத்தை ரொம்ப சொல்லிக்க முடியாத அளவுக்கு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அதில் நானும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்னும் 5 நாளில் எப்படி இன்னும் போக போக எல்லாம் சரி வரும். நம்ம உதயநிதி எதுக்கு எதிர்கட்சியாக இருந்துட்டு ரொம்ப கத்திக்கிட்டு இருக்காரு. நாங்கள் ரொம்ப வருத்தப்படுற மாதிரியே ஓட்டு போட்டுன்னு சொல்கிறீங்க. ரொம்ப வருத்தப்பட்டு அவர்கிட்ட போய் அழுன மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? அதெல்லாம் தவறான விஷயம். அதுவும் பார்த்து படித்து நல்லா அழகாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாத வேலை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இனிமேல் அவங்களாம் ஒரு நாளும் ஆட்சியில் உட்காரத்துக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? ஏன்னா நாங்கள் எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே கண்ணை முழிச்சுக்கிட்டோம். சரிங்களா? ஒன்றுமே அவங்க செய்யலை. 2 வயசு குழந்த, 17 வயசு குழந்த, ஒரு அந்த தப்பு பண்ணணுன்னு கூட சரியான ஒரு தண்டனை கொடுக்க தெரியாமல் ஆட்சிலாம். இனிமேல் ஆட்சிக்கு என்னங்க பிரயோஜனம்? அவங்க குடும்பத்தில் ஒரு இழப்பு இருந்துச்சுன்னா அவங்களாம் இப்படி செஞ்சுருப்பாங்களா? இன்றைக்கி அவங்களுக்கு இன்னும் ஆட்சியில் வரணுங்கிற ஒரு ஆசை பாருங்கள். எவ்வளோ ஒரு ஆசை பாருங்கள். இனிமேல் அவங்க ஆட்சியில் வரவே முடியாதுங்க. இதே அவன் வீட்டில் ஒரு பணம் விழுந்துருந்தா அவன் துடிக்கும். யாரோ சாவறாங்க, எப்படியோ போகிறானுங்க, நம்ம முடிஞ்ச வரைக்கும் பிடுங்கி வைக்கிறோமா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத அவங்க பார்த்தாங்க. இன்றைக்கி சரியான முடிவு எடுத்திருந்தா இவங்க ஆட்சி விட்டுக்கு இறங்கியிருப்பாங்களா? இவங்க ஆட்சி சரியில்லை, நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம் எங்கள் அண்ணனை, அவ்வளோதானே. இதுதான் உண்மை. இதுக்கு மேலெல்லாம் எங்கள் அண்ணன் தான் சிஎம். அது எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை வருஷம் இருந்தாலும் எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் மட்டும்தான் சிஎம். வேறு யாருமே கிடையாது. எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதுமாதிரி நானும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேங்க. நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க.